அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் ஜூன் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம், 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பரணி நட்சத்திரம். இந்த நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் இரவு 3-4 திங்கள் செவ்வாயில் மேச ராசியில் சந்திரன் இருக்கும்போது மேச ராசி பலன், ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும். ஒரு பெருமைக்குரிய நாளாக, புகழுக்குரிய நாளாக, வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 5ஆம் தேதி புதன்கிழமை கிருத்திகை, முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. 6ஆம் தேதி வியாழக்கிழமை அமாவாசை, சர்வ அமாவாசை. அமாவாசை வழிபாடு எடுத்துக்கிறதும் ரொம்ப சிறப்பு. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது ஒரு மேச ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் அதிகமாக அக்கறை எடுக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் வாக்குவாதம், வீண் விவாதம், சண்டை சச்சரவு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வதோ நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் பதட்டம் இல்லாமல், தடுமாற்றம் இல்லாமல் வேலைகளில் ஈடுபடுவது நல்லது. அமைதி தேவை. குரு சந்திரன் இருப்பதால் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் போதுமான அளவுக்கு மிக சரியாகத்தான் இருக்கும். பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 8ஆம் தேதி சனிக்கிழமை, 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள் மாலை 4:30 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது மேச ராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். நினைச்ச காரியங்கள் அற்புதம் நடக்கும். எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் ஈடேறும். நீண்ட நாள் ஆசை முன்னேற்றம் பெறும். பெருமைக்குரிய புகழுக்குரிய நாளாக அமைகிறது. நன்மை அதிகரிக்கும். பிறகு ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு மேலே கடக ராசிக்கு வரும்போது அது 4ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் வெற்றிக்காக நிறைய சிந்தித்து செயல்பட வேண்டியது இருக்கும். கொஞ்சம் இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரலாம். ஆகவே அந்த குறிக்கோள் இருந்து பின்வாங்காமல் ஒரு விடாமுயற்சி கொண்டு ஒரு சுறுசுறுப்பாக பணியாற்றினால், உத்வேகமாக பணியாற்றினால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை மாலையிலிருந்து கடகராசியில் சந்திரன் இருக்கும்போது மேச ராசிக்காரர்களுக்கு அமையும். ஆகவே இந்த வாரத்தில் ஒரு துவக்க நாள், அதாவது திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை 3-4ஆம் தேதியும், பிறகு மதியம நாட்களில் சனி ஞாயிறு போன்ற நாட்களில் நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றி மேல் வெற்றியும் மேச ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்கு இந்த வார ராசி பலன் 3ஆம் தேதி திங்கட்கிழமை, 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்களில் மேச ராசியில் சந்திரன் இருப்பார். ரிஷப ராசிக்கு அது விரயஸ்தானமாக இருக்குது, 12ஆம் இடம். செலவுகள் அதிகரிக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் தேவையான பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கும். அது பெருமைக்குரிய செலவாக, சுப செலவாக இருக்கும். பிறகு ஒரு முக்கியமான காரியங்களுக்கு பல இடங்களுக்கு சென்று அது அலைச்சலாக, வீண் அலைச்சலாக தோன்றும். ஏமாற்றங்கள்லாம் வரும். ஆகவே திட்டமிட்டு செயல்படுவது, சிந்தித்து செயல்படுவது நல்லது. அது செலவாக இருந்தாலும் சுப செலவாக மாற்றிக்கொள்வதும், அலைச்சல் வீண் அலைச்சலாக இல்லாமல் தேவையான முன்னேற்றத்துக்கான ஒரு உழைப்பாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பிறகு 5ஆம் தேதி புதன்கிழமை கிருத்திகை, முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. 6ஆம் தேதி வியாழக்கிழமை அமாவாசை, சர்வ அமாவாசை. அமாவாசை வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனதில் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவே இருக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் அமையும். எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய சிந்தனைகள், செயல்பாடுகள் அந்த நாட்களில் நிறைய வெற்றிகள் கிடைக்கும். நன்மை அதிகரிக்கும். நல்ல நாள். பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 8ஆம் தேதி சனிக்கிழமை, 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள் மாலை 4:30 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு அது 2ஆம் வீடாக வருது.
ஆகவே வீட்டு வேலைகளில் கொஞ்சம் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும். அது சண்டை சச்சரவு, வாக்குவாதம், டென்ஷன், படபடப்பு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து சொன்ன வார்த்தையை அதை முழுமைப்படுத்துவதற்காக கொஞ்சம் அரும்பாடுபட்டு அதை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு அமைதியாக செயல்படுவது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் அமைதியாக நிதானமாக படிப்பது நல்லது. வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் பொறுமையாக பேசி நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. அலுவலக பணியில் மற்றவர்களோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்வதும் நல்லது. பிறகு 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே கடக ராசிக்கு வரும்போது ரிஷப ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். மனசுக்கு ஒரு பெருமையும் ஒரு மன தெளிவும் உண்டாகும். நல்ல நாள் நன்மை அதிகரிக்கும். ஆகவே ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மதிய நாட்களில், அதாவது 5ஆம் தேதி புதன்கிழமை, 6ஆம் தேதி வியாழக்கிழமை, 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, இது போன்ற நாட்களில் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றம், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் இந்த நாட்களில் சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். கடக ராசிக்கு இந்த வார ராசி பலன்: 3ஆம் தேதி திங்கட்கிழமை, 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றாரு. கடக ராசிக்கு அது 10ஆம் வீடு தொழில்ஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது தொழிலில் அற்புதமான சிந்தனைகளும் முன்னேற்றமும் உத்வேகம் பிறக்கும். புதிய புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல உயர்வான பலன் கிட்டும். பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 5ஆம் தேதி புதன்கிழமை கிருத்திகை, முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. கந்த சஷ்டி கவசம் சொல்லுவதும் நல்லது. 6ஆம் தேதி வியாழக்கிழமை அமாவாசை வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி வரைக்கும், இந்த நாட்களில் புதன் வியாழன் வெள்ளி காலை வரைக்கும் 5, 6, 7ஆம் தேதி வரைக்கும் காலையில் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது. கடக ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம். வெற்றி மேல் வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பண வருமானம் அபரீதமாக இருக்கும். நல்லதொரு முன்னேற்றம் அமைவது நல்லது. இந்த நாட்களில் சூரிய நமஸ்காரம் வழிபாடு செய்வது நல்லது. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 8ஆம் தேதி சனிக்கிழமை, 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுபமுகூர்த்த நாள் மாலை 4:30 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது. கடக ராசிக்கு அது 12ஆம் வீடாக வருது. 12ஆம் வீட்டு சந்திரன் செலவுகளை அதிகப்படுத்துவார். தன்னுடைய முன்னேற்றத்துக்காக சிந்தித்து வைத்த நிகழ்வுகளுக்கு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நிறைய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை அமையும். மற்றபடி வீண் அலைச்சல் ஏற்படும். உங்களுடைய திட்டம்படி பல இடங்களுக்கு செல்ல வேண்டும், அதை வெற்றியாக மாற்ற வேண்டும், செயல்பாடுகளை சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பு இருக்கும். அதை நிறைவேற்றுவதற்காக பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு வேலைகள் இருக்கும். அது சில வேலைகள் ஏமாற்றத்தை தரலாம், வீண் அலைச்சலை தரலாம். ஆகவே எது முக்கியமான வேலைகளில் கவனம் செலுத்த வேண்டுமோ அதை திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. வீண் செலவும் வீண் அலைச்சலும் இல்லாமல் ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை சரியான நேரத்தில் செய்து வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்கு மேலே கடக ராசியிலே சந்திரன் வர்றது. சந்திரனுடைய வீட்டில் மனோகாரகன் சந்திரன் வர்றது ஞாயிற்றுக்கிழமை மாலைக்கு மேலே மனசு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும். மனசில் நினைச்ச காரியங்கள் கைகூடி வரும். நல்ல நாள் நன்மை அதிகரிக்கும். ஆகவே கடகராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் 3, 4ஆம் தேதியும் 5, 6 இந்த தேதியிலையும் நல்லதொரு தொழில் முன்னேற்றமும் லாபமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் இந்த வாரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது. நன்றி, வணக்கம். சிம்ம ராசிக்கு இந்த வார ராசி பலன்: 3ஆம் தேதி திங்கட்கிழமை, 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்கு அது 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் தள்ளி போகலாம். கிடைக்கிற வாய்ப்புகள் கிடைக்காம தடைபடலாம், தாமதமாகலாம். ஆகவே வாய்ப்புகள் தள்ளி போகுது,
நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பம் அடையாமல் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் வெற்றிகளுக்கு கொடுக்கும். எதையும் எதிர்பார்க்காமல் நம் கடமை பணி செய்து கிடப்பது என்கின்ற அடிப்படையில் வேலைகளை செய்து வந்தாலே இன்றைய முயற்சி நாளை அதை வெற்றியாக மாறும் என்கிற அடிப்படையில் வேலை செய்வது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சூரிய வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பிறகு 5ஆம் தேதி புதன்கிழமை கிருத்திகை முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது சிறப்பு. 6ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ அமாவாசை வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது. சிம்ம ராசிக்கு அது 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். வாகன யோகம் இருக்குது. பல இடங்களுக்கு சென்று வெற்றி வாகை சூடக்கூடிய தொழில் முன்னேற்றத்துக்குரிய நாளாக அமைகிறது. இந்த நாட்களில் சூரிய வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் அமையக்கூடிய நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகிறது. பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 8ஆம் தேதி சனிக்கிழமை 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள் மாலை 4:30 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது. சிம்ம ராசிக்கு லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றத்தில் நிறைய லாபம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் அபரீதமான முன்னேற்றம் தேர்ச்சி அடைவார்கள். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து ஒரு பயனுள்ள நாட்களாக அமைத்து கொள்வார்கள். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடமிருந்து நல்ல ஒரு நன்மதிப்பை பெற்று ஒரு லாபகரமான தொழில் முன்னேற்றத்தை பெறுவார்கள். அலுவலக பணி பதவி உயர்வுக்கான சிந்தனைகள் பிறக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நல்ல நாளாக அமைகிறது. 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு மேலே கடக ராசியில் சந்திரன் வர்றது. சிம்ம ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. ஞாயிற்றுக்கிழமை மாலைக்கு மேலே கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். அது சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. மனசுக்கு பிடித்தமான செலவுகள் பயனுள்ள செலவுகளை மாற்றிக்கொண்டால் அது ஏமாற்றம் இல்லாமல் வீண் விரயமாக இல்லாமல் இருக்கும். அதே நேரத்தில் வீண் அலைச்சல் ஏற்படாமல் ஒரு முக்கியமான தேவையான அலைச்சலை வேலையினுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தி கொள்வது நல்லது. ஆகவே சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மத்தியம நாட்களில் 5ஆம் தேதி புதன்கிழமை 6ஆம் தேதி வியாழக்கிழமை 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த மத்தியம நாட்களில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் லாபம் எல்லாம் அற்புதமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த வார ராசி பலன் 3ஆம் தேதி திங்கட்கிழமை 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது. கன்னி ராசி 8ஆம் வீடு சந்திராஷ்டம் நாளாக அமைகிறது. ஆகவே மனக்குழப்பமும் மனதில் ஒரு தடுமாற்றமும் வரலாம். எதிர்மறை எண்ணங்கள் செய்திகள் வந்து மனதை கொஞ்சம் குழப்பமடைய வைக்கலாம். இதற்கென்றாலும் நிலை தடுமாறாமல் வரக்கூடிய செய்திகளை காரண காரியத்தை தெரிந்து அதை உடனடியாக சரி செய்து இல்லை என்றால் அந்த நாட்களை அமைதியாக கடந்து செல்வது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். முன்கோபம் தேவையற்றது. அமைதியும் நிதானமும் பொறுமையும் வெற்றிக்கு பயனுள்ளதாக அமையும். பிறகு 5ஆம் தேதி புதன்கிழமை கிருத்தியை முருகன் வழிபாடு செய்வது நல்லது. 6ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ அமாவாசை வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது. பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் இந்த நாட்களில் சந்திரன் வருவது. கன்னி ராசிக்கு அது 9ஆம் வீடாக வருது. கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம், தாமதமாகலாம், தடைபடலாம். ஆகவே அது நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இல்லாமல் போயிருச்சு, அதிர்ஷ்டம் இல்லையோ என்கின்ற மனக்குழப்பம் எல்லாம் அடையாமல் இன்றைய முயற்சி நாளை வெற்றி கைகூடி வரும் என்கின்ற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் கடமையை செய்து கொண்டே இருந்தால் தொடர் முயற்சி விடாமுயற்சி வெற்றியாக மாறும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். சூரிய வழிபாடு செய்வது இந்த நாட்களில் சிறப்பை தரும். பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 8ஆம் தேதி சனிக்கிழமை 9ஆம் தேதி ஞாயிறு அன்று சுப முகூர்த்த நாள் மாலை 4:30 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் 10ஆம் வீடு தொழில்ஸ்தானம். தொழில் அபரீதமான முன்னேற்றம் ஏற்படும். புதிய புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும். நல்லதொரு எதிர்காலத்தை நோக்கி தொழில் நல்லதொரு வளர்ச்சி அடையும்.
வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நல்லதொரு அற்புதமான நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. மாணவர்கள் கல்வியில் மிகவும் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை அமையும். வியாபாரம் அற்புதமாக முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும். 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு மேலே கடக ராசியில் சந்திரன் வர்றது, கன்னி ராசிக்கு அது லாபஸ்தானமாக வருகிறது. 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும், சந்தோஷம் கிட்டும், லாபம், இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். ஆகவே கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்க ஒரு சில நாட்களில் கொஞ்சம் தடுமாற்றமும் பதட்டமும் இருந்தாலும், இந்த வாரத்தினுடைய இறுதிக்கட்ட நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்களில் வெற்றி மேல் வெற்றியும், லாபமும், பொருளாதார முன்னேற்றம், மகிழ்ச்சியும், உயர்வான பலன் கிட்டும். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்கு இந்த வார ராசி பலன். 3ஆம் தேதி திங்கட்கிழமை, 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது. துலாம் ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும், மகிழ்ச்சியும், சந்தோஷமும், வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும், ஒற்றுமையும், புரிதலும் உண்டாகும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். சகோதரர்களுடைய ஒற்றுமை இருக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். நல்ல நாள், பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று கிருத்திகை. முருகன் வழிபாட்டு கோயிலுக்கு சென்று வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது. கந்த சஷ்டி கவசத்தை சொல்வது நல்லது. 6ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ அமாவாசை வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும். ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது. துலாம் ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாள். ஆகவே கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். இருந்தாலும் மனதை தெளிவாக வைத்து கொண்டால் பிரச்சனைகளிலிருந்து சமாளித்து வெற்றியாக மாற்றிக்கொள்ள முடியும். சூரிய வழிபாடு மிகவும் அவசியமானதாக அமையும். வாகனத்தில் செல்லுகிற போது பயணங்கள் தடைபடாமல் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக உரிய நேரத்துக்கு சென்று பதட்டமில்லாமல் திரும்பி வருவது நல்லது. மற்றபடி எதிர்மறை எண்ணங்கள், மனக்குழப்பங்களை ஒரு தடுமாறாமல் மனதில் ஒரு தெளிவாக அந்த நாட்களை அமைதியாக பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. குரு சந்திரன் சேர்க்கை இருப்பதால் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம்லாம் கணிசமாக இருக்கும். மற்றபடி 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 8ஆம் தேதி சனிக்கிழமை, 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள் மாலை 4:30 மணி வரைக்கும். மிதுன ராசியில் சந்திரன் வர்றது. துலாம் ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிற நல்லது. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம், தாமதமாகலாம். அது நாளை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறும். ஆகவே அதிர்ஷ்டம் இல்லை என்று மனக்குழப்பம் அடையாமல் கொஞ்சம் முயற்சியை முன்னெடுத்து அதை தொடர்ந்து விடாமுயற்சி கொண்டு வெற்றியாக மாற்றுவதற்கு கொஞ்சம் கடின உழைப்பு தேவை. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். அமைதியும் பொறுமையும் நிதானமும் தேவை. மற்றபடி இன்றைய முயற்சி நிச்சயம் நாளைய வெற்றியாக மாறிவிடும். பிறகு 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு மேலே கடக ராசியில் சந்திரன் வர்றது. துலாம் ராசி 10ஆம் வீடாக வருது. தொழில்ஸ்தானம். தொழிலில் ஒரு அற்புதமான செய்திகள் வரும். வேலை வாய்ப்பு நல்லபடியாக அமையும். புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும். மனசு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கும். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு மேலே நல்லதொரு முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், எதிர்கால சிந்தனை வெற்றிகரமாக அமையும். ஆகவே துலாம் ராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்க ஒரு சில நாட்களில் 3ஆம் தேதி 4ஆம் தேதி திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களிலும், இறுதிக்கட்ட நாட்கள் ஞாயிறு மதியத்துக்கு பிறகும் இந்த நாட்களிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்களில் மட்டும் கொஞ்சம் தடைகளும் தாமதம், மனக்குழப்பங்கள்லாம் ஏற்படும். இருந்தாலும் இறை வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கொண்டு அந்த நாட்களில் பதட்டம் இல்லாமல் இந்த வாரத்தை இனிதான வாரமாக மாற்றிக்கொள்வதும் நல்லது. நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்கு இந்த வார ராசி பலன். 3ஆம் தேதி திங்கட்கிழமை, 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது. விருச்சிக ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் வெற்றி மேல் வெற்றியை ஏற்படுத்துவார். பல விதமான பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து, கஷ்டங்கள் நீங்கி, துன்பங்கள் கரைந்து, எதிர்ப்புகள் விலகி வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். நல்ல நாள், நன்மைக்குரிய நாள். உங்களுடைய அபரீதமான முயற்சியால் அது வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாட்களாக அமைகிறது. 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று கிருத்திகை நாள். முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. 6ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ அமாவாசை வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி வரைக்கும். ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது. விருச்சிக ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது.
வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமை உண்டாகும். வீட்டில் மகிழ்ச்சியும் சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். மனதுக்கு பிடித்த பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் தொடரக்கூடிய நாள். மற்றபடி பார்ட்னர்ஷிப் கூட்டு தொழில் ரொம்ப சிறக்கும். நண்பர்கள் ஒற்றுமை உணர்வோடு ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. சூரிய வழிபாடு எடுத்துக்கொள்கிறது அந்த நாட்களில் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவே இருக்கும். பிறகு ஒரு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 8ஆம் தேதி சனிக்கிழமை 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள் சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது, விருச்சிக ராசிக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்கிறது. கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படும். எதிர்மறை எண்ணங்கள் செய்திகள் வந்து போகும். ஆகவே அவற்றை மன உறுதியோடு கடந்து செல்வது நல்லது. அதற்குரிய காரண காரியத்தை சரி செய்து அந்த நாட்களை பொறுமையாக அமைதியாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. மனக்குழப்பம் அடையாமல் மனக்கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாட்களை ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக அமைத்து கொள்வது நல்லது. மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறையும் ஆர்வம் எடுத்துக்கொள்வது நல்லது. கவனம் தேவை. வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் பொறுமையாக அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப நடந்து கொள்வது நல்லது. அலுவலக பணியில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வதும் சிறப்பானதாக இருக்கும். மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு மேலே சந்திரன் கடக ராசிக்கு வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம், லேட்டாகலாம், தாமதமாகலாம். ஆகவே அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மனக்குழப்பமெல்லாம் அடையாமல் மனதுக்கு ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்தாமல் இயல்பான நாட்களாக வைத்துக்கொள்வது நல்லது. மற்றபடி விருச்சிக ராசிக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்க ஒரு சில நாட்களில் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் அமைகிறது. நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்கு இந்த வார ராசி பலன் 3ஆம் தேதி திங்கட்கிழமை, 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மேச ராசியில் இந்த நாட்களில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. மனோகாரகன் 5ஆம் இடத்துக்கு வரும்போது மனதில் ஒரு சோர்வை ஏற்படுத்துவார். மன அழுத்தங்கள் மன விரக்திகள் வரலாம். கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும். ஆகவே அதற்கெல்லாம் இடம் கொடுக்காம எதை செய்தாலும் ஆர்வத்தோடு சந்தோஷமாக பிரியத்தோடு நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் கவனமாக கடந்து சென்றால் இனிதான நாட்களாக இருக்கும். கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உறுதியாக பெருமைக்குரிய நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 5ஆம் தேதி புதன்கிழமை கிருத்திகை, முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. 6ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ அமாவாசை வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும். ரிஷப ராசியில் அந்த நாட்களில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் அமையும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். சூரிய வழிபாடு சிறப்பான நல்லொருள் கிடைக்கும். வாகனத்தில் செல்லுகிற போது அது பெருமைக்குரிய நிகழ்வாக பயணங்கள் வெற்றி பெறும். சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய அயராத உழைப்பால் அதை வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். நீண்ட நாள் பிரச்சனைகள் எளிதில் காரியங்கள் கைகூடி வரும். உடல் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கஷ்டங்கள் நீங்கும். எதிர்ப்புகள் கரையும். துன்பங்கள் விலகும். நல்ல நாள் நன்மை அதிகரிக்கும். பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 8ஆம் தேதி சனிக்கிழமை 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள் மாலை 4:30 மணி வரைக்கும். மிதுன ராசியில் சந்திரன் வர்றது. தனுசு ராசி 7ஆம் வீடாக வருது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அதிகரிக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. மாணவர்கள் கல்வியில் அற்புதமான முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களினுடைய நன்மதிப்பை பெற்று வியாபாரம் ஒரு நல்லதொரு முன்னேற்றத்தை அமையும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வுக்கான செய்திகளும் அமைத்து கொள்வீர்கள். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். நல்ல நாள் நன்மை அதிகரிக்கும். பிறகு 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு மேலே கடக ராசியில் சந்திரன் வர்றது. தனுசு ராசிக்கு அது 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறது. ஆகவே இந்த வாரத்தினுடைய இறுதிக்கட்ட ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கொஞ்சம் மனக்குழப்பம் உண்டாகும்.
எதிர்மறை எண்ணங்கள், கவலைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிக்காமல், மனசோர்வு அடையாமல், ரிலாக்ஸாக இயல்பாக மனதை வைத்துக்கொள்வது நல்லது. ஆகவே இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மதியம நாட்களில் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி இது போன்ற நாட்களில், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். மகர ராசிக்கு இந்த வார ராசி பலன். 3ஆம் தேதி திங்கக்கிழமை, 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது, மகர ராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். சில வேலைகள் தடைபடலாம், இடையூறுகள் ஏற்படலாம். அதை கண்டெல்லாம் பின்வாங்காமல் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய இடத்தை தக்க வைத்து கொள்வதற்கு போட்டிகள் நிறைய இருக்கும். அதில் சிறு சிறு தோல்விகள் வந்தாலும் அதை விழுந்த வேகத்தில் எழுந்து அதை சமாளித்து அதை வெற்றியாக மாற்றிக்கொள்வது நல்லது. உத்வேகம் தேவை. மற்றபடி 5ஆம் தேதி புதன்கிழமை கிருத்திகை, முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது சிறப்பு. 6ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ அமாவாசை வழிபாடு எடுத்துக்கொள்கிறது நல்லது. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது, மகர ராசிக்கு அது 5ஆம் வீடாக வருது. ஆகவே மன சோர்வு அடையாமல் மனதை தெளிவாக வைத்து கொள்வது நல்லது. மனக்கவலைகள் வந்து போகும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் கணிசமான அளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். சூரிய வழிபாடு எடுத்துக்கொள்கிறது நல்லது. மன மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்காகவும் நிறைய முன்னேற்பாடுகள் முயற்சிகள் நடக்கும். அதில் போதுமான அளவுக்கு மன திருப்தி இல்லாமல் மனக்கவலைகளும் எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிக்கக்கூடிய சிந்தனைகள் உருவாகும். ஆகவே மனதை இயல்பாக தெளிவாக வைத்து கொள்வது நல்லது. எதை செய்தாலும் ஆர்வத்தோடு பிரியத்தோடு சந்தோஷமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமான அளவுக்கு சரியானதாக இருக்கும். பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 8ஆம் தேதி சனிக்கிழமை, 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள் மாலை 4:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது, மகர ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். உங்களுடைய தொடர் முயற்சியால் விடாமுயற்சியால் நீண்ட நாள் எண்ணங்கள் குறிக்கோள்லாம் வெற்றியாக மாறும். பலவிதமான பிரச்சனைகள் தீர்க்கப்படும். கஷ்டங்கள் நீங்கும், எதிர்ப்புகள் விலகும். உங்களுடைய அதிபுத்திசாலித்தனத்தால் நிறைய வெற்றிகளை ஈட்டக்கூடிய பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நல்லதொரு நாளாக அமைகிறது. மற்றபடி 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு மேலே கடகராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஏற்படும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். மனதில் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மகிழ்ச்சிகரமான நல்ல நாள். ஆகவே மகர ராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் பதட்டம் இருந்தாலும் மதிம நாட்களிலும் இறுதிக்கட்ட நாட்களிலும் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்களிலும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் அமைகிறது. நன்றி, வணக்கம். கும்பராசிக்கு இந்த வார ராசி பலன். 3ஆம் தேதி திங்கக்கிழமை, 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வர்றது. கும்பராசிக்கு அது 3ஆம் வீடு. நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. இடம் பூமி சம்பந்தப்பட்ட யோகம் அற்புதமாக இருக்கிறது. உங்களுடைய பதவி உயர்வு, உங்களுடைய முன்னேற்றம் பெருமைக்குரிய வெற்றிகரமாக நாட்களாக அமையும். நீண்ட நாள் எண்ணங்கள் குறிக்கோள் லட்சியங்கள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 5ஆம் தேதி புதன்கிழமை கிருத்திகை, முருகன் வழிபாடு எடுத்துக்கொள்கிறது நல்லது. கந்த சஷ்டி கவசம் சொன்னால் நிறைய முன்னேற்றம் ஏற்படும். 6ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ அமாவாசை வழிபாடு எடுத்துக்கொள்கிறது நல்லது. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது. கும்பராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. வாகனத்தில் செல்கிற போது கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் உரிய நேரத்துக்கு சென்று அந்த வேலைகளை சரியாக முடித்து திரும்புவது நல்லது. பயணங்களில் சிறு சிறு இடையூறுகள் வரலாம், தடைகள் தாமதங்கள் வரலாம். உங்கள் முயற்சிகளில் செய்கின்ற காரியங்கள் தள்ளி போகலாம், தாமதமாகலாம். ஆகவே இடையூறுகளை கண்டு தடுமாறாமல் உரிய காரண காரியத்தை உடனடியாக தெரிந்து அதை சரி செய்து அதை வெற்றியாக மாற்றிக்கொள்வது நல்லது. தோல்விகளை கண்டு அஞ்சாமல் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். சூரிய வழிபாடு எடுத்துக்கொள்வதும் அந்த நாட்களில் சிறப்பானதாக இருக்கும். பிறகு
7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 8ஆம் தேதி சனிக்கிழமை 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள் மாலை 4:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது, கும்பராசிக்கு 5ஆம் வீடாக வருது. மனோகாரகன் 5ஆம் இடத்துக்கு வருகிற போது மனசில் கொஞ்சம் சோர்வு உண்டாகும், மன விரக்தி, மனக்குழப்பங்கள் உண்டாகும். எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்கும். ஆகவே அது தலை வலிக்கிற அளவுக்கு யோசித்து மனக்குழப்பம் அடையாமல் இயல்பாக மனதை வைத்து கொள்வது நல்லது. சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, அக்கறையோடு, ஆர்வத்தோடு எதை செய்தாலும் அதை பிரியமாக அந்த நாட்களை இனிதான நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. கவலைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பிறகு 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து கடக ராசிக்கு சந்திரன் வரும்போது கும்பராசிக்கு அது 6ஆம் வீடாக வருது. ஆகவே இந்த வாரத்தினுடைய இறுதி கட்ட நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலைக்கு மேலே நிறைய செய்திகள், முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய அருமையான முயற்சியால், மனோதிடத்தால் நிறைய வெற்றியை ஈட்டுவீர்கள். பிரச்சனைகள் ஒரு தீர்வு ஏற்படும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும், சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக ஞாயிற்றுக்கிழமை மாலைக்கு பிறகு அமைகிறது. ஆகவே கும்பராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் 3, 4 திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களிலும் இறுதி கட்ட நாட்கள் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலைக்கு மேலே நல்லதொரு செய்தியும் முன்னேற்றமும் அமைகிறது. நன்றி, வணக்கம். மீன ராசிக்கு இந்த வார ராசி பலன்: 3ஆம் தேதி திங்கட்கிழமை, 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மேச ராசியில் சந்திரன் வர்றது. மீன ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்கும். அது விவாதங்கள், வாக்குவாதங்கள், வீண் விவாதமாக போகும். அதற்கெல்லாம் இடம் கொடுக்காம, சண்டை சச்சரவு, முன்கோபம் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம பொறுமையாக, நிதானமாக, அமைதியாக, மௌனமாக அந்த நாட்களை கடந்து செல்வது புத்திசாலித்தனமாக இருக்கும். டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பொறுமை முக்கியம். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 5ஆம் தேதி புதன்கிழமை கிருத்திகை. முருக வழிபாடை எடுத்துக்கொள்வது நல்லது. கந்த சஷ்டி கவசத்தை சொன்னால் இறை அருள் கிட்டும், நன்மைகள் அதிகரிக்கும். 6ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ அமாவாசை. அமாவாசை வழிபாடு எடுத்துக்கொள்கிறது நல்லது. 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது. மீன ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் அடையக்கூடிய நல்ல நாட்களாக அமைகிறது. பேரும் புகழும் பதவி உயர்வும் கிட்டும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். சூரிய வழிபாடு எடுத்துக்கொள்கிறது நல்லது. பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் இதெல்லாம் ஈடேறும். நன்மை அதிகரிக்கும். மகிழ்ச்சி தொடரும். பிறகு 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 8ஆம் தேதி சனிக்கிழமை 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள் மாலை 4:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது. மீன ராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். டென்ஷன், படபடப்பு இருக்கும். தோல்விகளை கண்டு அஞ்சாமல், பின்வாங்காமல் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள்லாம் வரலாம். அதை கண்டு குழப்பமடையாமல் உரிய காரியத்தை சரி செய்து முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும். சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். மாணவர்கள் படிப்பில் அதிக அக்கறையும் செயல்பாடும் ஒரு உழைப்பும் தேவை. ஆகவே படிப்பில் கவனம் தேவை. வாகனத்தில் செல்கிற போது கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாமல் தெளிவாக சென்று வருவது நல்லது. தாய் நலனில் அக்கறை தேவை. உங்களுடைய வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாள். பிறகு 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே கடக ராசியில் சந்திரன் வர்றது. மீன ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலைக்கு பிறகு கொஞ்சம் நிறைய சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய திட்டமிட்டு அதை பற்றி நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கும். அப்போ மன சோர்வுகள் வரலாம், மனதில் ஒரு குழப்பம் வரலாம், மனதில் ஒரு அழுத்தம் வரலாம். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம, மனசை கவலைகளுக்கு உட்படுத்தாமல், மன உறுதியோடு கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாட்களை இயல்பாக எளிதாக கடந்து செல்வது நல்லது. மனசை சந்தோஷமாக வைத்து கொள்வது நல்லது. ஆகவே மீன ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மத்தியம நாட்களில் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி இது போன்ற நாட்களில் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றம், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் வார ராசி பலன் தொடர்ந்து பாருங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். இதுநாள் வரை குபேந்திரா டிவி போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்து
உங்கள் அன்பையும் ஆதரவையும் வளர்ச்சியையும் கொடுத்த உங்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சொல்லி மகிழ்ச்சி அடைகிறோம். ஜோதிடம் பற்றிய அனைத்து தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.